ஸ்பெஷல் கொத்து பரோட்டாங்க. அது வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு உண்டான தேவையானது பாருங்கள். தக்காளி, பெரிய வெங்காயம், மல்லி, புதினா, தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கங்க, கருவேப்பில்லை, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 5 முட்டைங்க. 5 முட்டையை உடச்சி நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கோம். 5 ரொட்டிக்கு 5 முட்டை போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. வதக்கிட்டே இருங்க பொன்னரமாக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொன்னரமாக வதக்கிட்டு தக்காளியை அப்படி ஆட் பண்ணுங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோங்க. மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வதக்கிட்டே இருக்கணும். வதங்கத்தே உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாமுங்க. அதில் லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டாங்க அப்புறம் பிச்சு போட்டு வச்சுருக்கு. நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடுவோம். மிளகா பொடி தேவையான அளவுக்கு. அது கம்மன்னு மணக்குது. இப்போயே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். அது ஒரு ருசி தாங்க, தனி ருசி தாங்க. முட்டையை அப்படி ஊற்றிடுங்க. 5 முட்டைங்க. அது 5 முட்டையை கலக்கி வச்சுருக்கேன். அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கணுங்க. மாறுதா உங்களுக்கு? வதக்கிடுச்சுங்க. போட்டாவை அப்படியே போட்டு விடுங்க. அப்புறம் பிச்சு வச்சுருக்கு. அப்படியே போட்டு கிண்டிடுங்க. மிளகு பொடி தேவைக்கு. நல்லா மிளகு பொடி சேர்க்குறது நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி கிண்டுங்க. மணக்குதுங்க கம்மண்டு. முட்டை அந்த புரோட்டாவும் சேர்ந்து வெங்காயம் சேர்ந்து கம்மன்னு மணக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்கும். சிக்கன் சாப்ஸு இருக்குங்க. அது லைட்டாக அது மேலே ஊற்றி விட்டுக்குங்க. சிக்கன் சாப்ஸு, மட்டன் சாப்ஸு உங்களுக்கு என்ன இருக்கோ பார்த்து போட்டுக்குங்க. அது ஊற்றிக்கு நம்ம கிண்டோம்னா அது நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பத்தூடு கம்மாவும் மணக்கு வருங்க. மல்லி, புதினா தலை போட்டுக்குங்க. சரிங்க, மல்லித்தலை முட்டை மிளகா ஆட் பண்ணிக்கங்க. நல்லா இருக்கு. அவ்வளோ எங்கள் தமிழ் இதாகிடுச்சு. இறக்கிடுவோம். இறக்கி சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். வாழ்க வளமுடன்.